வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருவள்ளூரில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி முடிந்து தனியாக வந்த சிறுமியிடம் அத்துமீறிய கொடூரனை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். சிசிடிவியில் சிக்கியவர் போலீசிடம் சிக்குவாரா? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த சிறுமி அங்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து நண்பகல் நேரத்தில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தை கடந்து மாந்தோப்பு வழியாக நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்துள்ளார். திடீரென அந்த நபர் சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்றுள்ளார். பின்னர் மாந்தோப்பில் ஆள் இல்லாத இடத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த மர்ம நபர் இந்தியில் செல்போனில் பேசி மற்றொரு நபரை அழைத்துள்ளார். அப்போது சுதாரித்துக் கொண்ட சிறுமி அவரின் முகத்தில் மண்ணை வாரி தூவிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். அலங்கோலமாக வந்த சிறுமியை பார்த்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன ஆனது என்று அவர்கள் கேட்டதற்கு சிறுமி தனக்கு நேர்ந்த கொடூரத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வேறு வழியின்றி சிறுமியை கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். அங்கு சிறுமிக்கு சிகிச்சை அளிக்காமல் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். இதனிடையே சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அப்போது டிஎஸ்பி சிறுமியிடம் தனியாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராயபுரத்தில் உள்ள அரசு RSRM மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக ஆரம்பாக்கம் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடூரச் சம்பவம் நிகழ்ந்த 5 நாட்களாகியும் குற்றவாளி இதுவரை கைது செய்யப்படவில்லை. சிசிடிவி காட்சியில் சிக்கிய குற்றவாளியை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளி முடிந்து தனியாக சென்ற 8 வயது சிறுமியை மாந்தோப்பிற்குள் தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.